சகோதரர்களே, அந்த ஒரு ஹதீஸை பற்றி பலவீனமான ஹதீஸ்ன்னு சொன்னாங்க. அதுல முகமது பின் சவா என்பவர் வர்றாரு, அவரை பத்தி அபு ஹாத்தம் சில விமர்சனம் பண்ணியிருக்காருலாம் சில சொன்னாங்க. இவர் ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு அறிவிப்பாளர் என்பதற்கு புகாரியில இவர் அறிவித்த 3868வது ஹதீஸ், 5701வது ஹதீஸ், 6032வது ஹதீஸ்ல எல்லாம் இவர் இடம்பெறாரு, முஸ்லிம்ல இடம்பெறாரு. அப்ப இவர் ரொம்ப உறுதியான அறிவிப்பாளர் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இவரை பத்தி எந்த ஒரு குறிப்பிட்ட குறையும் கிடையாது. அபுஹாத்தம் போன்ற சில பேர் கடும்போ கொண்டவர்கள், நசையி அபுஹாத்தம் போன்றவர்கள் விமர்சிச்சிருக்காங்களே தவிர இவர் நம்பியமான ஆளு. அதே மாதிரி சயீத் இப்னு அபி அர்வா என்பவர் அறிவித்த 58 ஹதீசுகள் புகார்ல வருது. அந்த 58 பலவீனம் சொல்லி கொடுங்க. 58 ஹதீஸ் பலவீனமானது புகார்ல இவர் அறிவிச்ச 58 ஹதீஸ் வருது. அப்ப பலவீனமான எதுக்கு புகாரி நான் சொல்றேன்னு கேட்டா, குறைந்த நேரத்தில் அதான் சொல்ல முடியும். அறிவிப்பாளர் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குற டைம் இல்ல, அதுக்காக வேண்டி அது மட்டும் பதிலாகி கொள்கிறேன். அடுத்ததா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது அன்னஜாத் பத்திரிகையில அன்னைக்கு உட்கார்ந்தாண்டு அர்த்தம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னார்கள். அதை விட விரிந்த பரந்த அர்த்தம் கொடுக்கணுன்றார்கள். ஆமா, பரந்த அர்த்தம் கொடுத்ததுனால இல்லைண்டாயிருமா? அரசியல் இருக்கிறான், உட்கார்ந்தான்னு சொன்னா மடிச்சு ஒரு டைப்பான ஒரு தோற்றம் வந்துருமே என்பதற்காக வேண்டி அப்படி நமக்கு சொல்லப்படலையில. காலை தொங்க விட்டுருக்கானா, சமணம் போட்டிருக்கானா வரல, ஆனா அரசியல் இருக்காண்டு வருது. அமைந்தான் என்று சொன்னால் அதை விட வியாபித்து விரிந்த ஒரு அர்த்தத்துல அரசியல் தான் இருக்கிறான். அரசியல் இருக்கிறான் என்பதை விரிந்த அர்த்தம், உட்கார்ந்தான் என்பது சின்ன அர்த்தமாயிரும். உட்கார்ந்தான்ங்கிற சுருங்கின அர்த்தம், அரசியல் இருக்கிறான் என்பது விரிந்த அர்த்தம்னு சொன்னோம். அதனால அரசியல் இருக்கிறான் என்பது மறுக்கவே இல்லை. அன்னஜாத்திலையும் இருக்கிறான் என்பதை தான் அதிலே நிலைநாட்டி இருக்கிறோம் என்பதையும் இதை நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, பூமியிலே அவன் தான் இறைவன், வானத்திலே அவன் தான் அல்லாண்டு ஒரு வசனத்தை காட்டி பூமியில தானே இருக்கிறான். எவ்வளவு பெரிய எடக்கு முடக்கான சிந்தனைன்னு பாருங்க. ஒரு பூமியில வானத்தில் இருக்கிறான் என்றால் அதுக்கு அர்த்தம் வேற, வானத்திலும் அவன் தான் இறைவன் அதுக்கு அர்த்தம் வேற. வானத்திலும் அவன் தான் இறைவன். கருணாநிதி இந்த மண்டபத்திலே அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அங்க இருக்காருன்னு அர்த்தமா? அவன் இலாகா இருக்கிறான், பூமியில இருக்கிறான் என்று அர்த்தம் வேற. பூமியில் இருக்கிறான் இருக்குதா? அல்லாஹு ஃபில் அர்லின் இருக்குதா? அவன் தான் பூமிக்கும் இலாகு, பூமிக்கு அவன் தான் இலாகு, வானத்துக்கும் அவன் தான் இலாகுன்னு வந்தா பூமியிலையும் தானே இருக்கிறான். எப்படி அதுக்கு அர்த்தம் வரும்? அரிசில் இருக்கிறான், ஆனால் பூமியை சொல்லும் எப்படி வருது? ஹுவல்ல, அதாவது ஃபிஸ்ஸமாய் இலாகுன் ஒ ஃபில் அர்லி இலாகுன். சமாவுலே அவன் தான் அல்லாஹ், பூமிக்கு அவன் தான் அல்லாஹ். அல்லாங்கிற அந்த பவர் ரெண்டுக்கும் அவன் தாங்கிறத காட்டானே தவிர பூமியில இருக்கிறான் அர்த்தம் தருமா? அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பிடித்துக் கொள்வான், விரிப்பாண்டு வருகிறத விழுந்துருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மனுஷன் மாதிரி பாக்குறாங்க, உள்ளுக்குள்ள அவனை போல எதுவும் இல்லைன்னு ஃபார்மாலிட்டி சொல்லிக் கொள்கிறார்கள். அது அதுக்கு நேர் முரணாக பேசுகிறார்கள். அப்ப அல்லாஹ் விரிக்கிறான் நம்புங்க. அது போக அந்த விரித்தல் என்பது தாராளமா அள்ளி அள்ளி கொடுக்கிற ஆயத்துல வருகிறது. பிடித்தல் என்பது உலகத்தை அழிக்கும் போது வருகிறது. உலகத்தை அழிக்கும் போது அவன் பிடிப்பான், எப்பவும் பிடிச்சிட்டே இருக்க மாட்டான், பூமியை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்க மாட்டான். அது ஒரு விஷயம். அடுத்து என்ன? அல்லாஹ் பூமியை சுருக்கும் போது அல்லாஹ் அதில் இருக்கிறான், அவனையும் சேர்த்து நசுக்கிடுவான். இது எவ்வளவு பெரிய கிண்டலான வார்த்தை. அல்லாஹ் பிடிப்பான் நானா சொன்னேன்? நான் பூமி வானத்தை அல்லாஹ் பிடிப்பான்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க இந்த வானத்தை பிடிப்பாங்கிறிய, அந்த வானத்தில் அல்லாவும் இருப்பான, அவனையும் சேர்த்து அவன் பிடித்துக் கொள்வான் கேட்கலாம். இது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எல்லாம் கேலி குத்தா சிரிச்சீங்களே, அது யாருக்கு உள்ள சிரிப்பது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிரான சிரிப்பு. ரசூலுல்லாஹ் தான் கையில பிடிச்சு கொண்டார்கள்னு சொன்னாங்க, வான கையில் பிடித்துக் கொண்டார்கள் சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப தூதருக்கு எதிராக கேள்வி கேட்கப்படுகிறது, அது நமக்கு சிரிப்பாக இருக்கிறது. நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? அவன் பிடிக்கிறான் வரும்பொழுது அவன் அதில் இருக்க மாட்டான், வழங்கலையா? இது ஒரு சிந்திக்கிற வழங்க மாட்டானா? அவன் எதை பிடிக்கிறான்னு சொல்றோமோ அப்ப என்ன விளைக்கிறது? அவன் அதுல இல்லைன்னு அது அப்படி விளங்குறது அறிவா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலை கிண்டல் பண்றது அறிவா? அதான் அதற்கான பதில். இதுல சிரிக்கிற ஒண்ணுமே கிடையாது. அடுத்ததான் என்னன்னு கேட்டா, அந்த அரசு விஷயமா வரும்பொழுது அரசுக்கு மலக்கு தூக்கினால் வெயிட் வந்துருமே. சரி, அரசுல உட்காந்து அரசு தாங்குற வெயிட்னு வரதானே செய்யும். மலக்கு தூக்கல அரசுல இருக்கானா இல்லையா? இருக்கான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அரசுல இருக்கான்னு சொன்னா அப்ப அல்லாஹ் அரசு துமக்கிற அளவுக்குள்ள ஒரு வெயிட், அரசு தாங்குற அளவுக்குள்ள ஒரு வெயிட்னு வரதானே செய்யும். வெயிட் அளவு தெரியாட்டானு எதை சொன்னாலும் வருமே. அப்ப அந்த வெயிட்ங்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டார்களே, ஆனால் அது என்ன அர்த்தங்கிறத நீங்க தெளிவா சொல்லணும். உங்களுக்கு சொல்ல முடியாது என்ன செய்யணும்? விளங்கல, அல்லாஹ் சொல்றேன் நாங்க நம்புறோம், ஆமான்னு போயிடணும். இதான் அடுத்த விஷயம். ஏன்னா லாஸ்ட் வரை புதிய ஆதாரங்கள் வைக்க கூடாது, சொன்னதுக்கு பதில் தான் சொல்லலாம். அதாவது இப்ப இதுவரை உள்ள தொகுத்து நான் சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னன்னு கேட்டா, ஆரம்பமாக அல்லாஹ் வடிவத்தில் வருவான் என்று சொன்னேன், அதுக்கு தெளிவான ஆதாரங்களை காட்டேன். அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஏற்கனவே பார்த்த வடிவத்தில் வந்தார்கள் நீங்க சொன்னீங்களே, அப்படி இருக்கான்னு கேட்டாங்க. ஏற்கனவே பார்த்த வடிவத்தில் தான் நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு தான் இருக்குது.
அப்ப ரசூல் சொன்னார்களே ஆனால் ஏற்கனவே பார்த்தார்கள் அது புரிந்து கொள்ளணும்னு சொன்னேன். அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அதுக்கு பதில் வரவே இல்லை. அதே மாதிரி சாக்குங்கிற உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்க. குரான்ல இருக்கிறத வைத்து அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று ஆதாரத்தோட சொல்லி நபிமார்கள் விசாரிக்கும் பொழுது எப்படி நடக்கும் எல்லாம் சொல்லி சொன்னேன். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. அது மாதிரி ஆனா பெண்ணா உருவண்ட ஆனா பெண்ணான்னு கேட்டீங்க. உருவண்ட ஆனா பெண்ணான்னு இருக்கிற அவசியம் கிடையாது. உருவத்தில் நம்ம கண்ணுக்கு தெரிகிற உருவங்களே ஆண் பெண் இல்லாத அமீபாக்கள் வைரஸ்கள்லாம் இருக்கிறது. ஒற்றை செல் பிராணிகளுக்கெல்லாம் ஆண் பெண் பால் கிடையாது என்பதை எல்லாம் சொன்னோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி மூசாவுக்கு தஜல்லியை காட்டினாங்க, அப்புறம் ஜபலுக்கு மலைக்கு காட்டினான்னு காட்டின பிறகு அதுக்கப்புறம் அது தப்புன்னு ஒத்துக்கொள்ளணும். அதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியல. குரானுக்கு மாத்தமா சொன்னாலும் அதை நீங்க நிலைநாட்ட பார்த்தீர்கள். அதுக்கப்புறம் நேர் விளக்கம் கொடுக்குறீங்கன்னு திருப்பி சொன்னீங்க. நாங்க விளக்கமே கொடுக்கல, நீங்க தான் விளக்கம் கொடுக்குறீங்க. நாங்கள் நேரடியான அர்த்தத்தை தான் சொல்றோம். சூரத்துங்கிறோம், பார்த்தானுங்கிறோம், இருக்கிறாங்கிறோம், மேலங்கிறோம், வானத்தை தான் வானத்தில் இருக்காங்கிறோம், பூமியில் இருக்கான்னு சொன்னா தான் பூமியில் இருக்கான்னு நாங்க சொல்லுவோம். அப்படி வசனம் இல்ல. வானத்தில் இருக்கிறான், அரசுல இருக்கிறான், அரசு பிடிப்பார்கள், இதெல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்யறோம்? உள்ளதுக்கு உள்ள அர்த்தம் செஞ்சது யாரு, வியாக்கியானம் கொடுத்தது யார் என்று கேட்டோம். அதுக்கு பதில் கிடையாது. பண்பு நீங்க பண்பு எப்படி பார்க்க முடியும்னு கேட்டோம். அதுக்கு உதாரணம் தான் உங்களுக்கு காட்டினீங்களே. எப்படி காட்டினீங்க? ஒரு மனுஷனை பத்தி சொல்ல மாட்டோமா? அவன் ரூபத்தை காட்டி விட்டான்னு சொல்றமே, அந்த அர்த்தத்தில் பார்க்கறதுக்கு பேசுங்க. இப்ப மறுமையில ரூபத்தை காட்டுறதா புத்தியை காட்டுற நிலையா நடக்கிறது. இறைவனை பார்த்து அறிந்து கொள்ற ஒரு விஷயம். அறிந்து கொள்வதாக இருந்தால் கண்ணால் பார்க்கிறதா இருந்தால் உருவத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னோம். அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி இல்லை என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கேட்ட தேவையில்லை என்று சொல்லி காலையில சொல்லிவிட்டு மத்தியானம் இல்லை என்பதற்கும் ஆதாரம் காட்ட தான் வேணும்னு சொன்னீங்க. ரெண்டையும் அப்படி சொல்லும் பொழுதும் நீங்கள் ஆதாரம் காட்டவில்லை, இப்படி சொல்லும் பொழுதும் உங்கள்கிட்ட ஆதாரம் காட்ட முடியவில்லை என்பதை நிரூபித்தீர்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் உருவம் இருக்குன்னா அந்த உருவம் எப்படி தெளிவுபடுத்தாமல் போய்விட்டார்களான்னு கேட்டீங்க. நாங்க திருப்பி கேட்டோம், அப்படின்னா பண்புங்கிறீங்களே, அல்லாஹ் சொல்லாத பண்புலாம் இருக்குன்னு சொல்றீங்களே, பண்பை தெளிவுபடுத்தாம போய்விட்டார்களா, உருவத்தை தெளிவுபடுத்தாம போயிட்டார்களான்னு ஏதோ குறை மாதிரி கேட்டீங்க. நம்ம என்ன கேட்டோம்? அல்லாஹ்வுக்கு 2 பண்பு இருக்கிறது, ஒரு பண்பை தான் சொல்லி இருக்கிறான், சொல்லாத பண்பு சிலது இருக்கிறது, அந்த பண்பை அங்க காட்டுவான்னு சொன்னீங்க. அப்படின்னா அதுவும் தானே அல்லாஹ் பண்பையும் தானே ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தல, பண்பையும் தானே அல்லாஹ் தெளிவுபடுத்தல என்று கேட்டோம். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எல்லாரும் இறைவனுக்கு உருவம் இருக்கு நம்பினார்கள் என்று சொன்னீங்க. அப்படி இருக்குமையானால் உருவம் இல்லை என்று ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை அப்படின்னு கேட்டோம். அப்படி உருவம் இருக்குன்னு அந்த மக்கள் நம்பி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் உருவம் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு கேட்டோம். அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி ஒற்றை கண் என்பதற்கு அந்த அர்த்தம் இல்லை, வெறும் ஊனம் தான் அர்த்தம்னு சொன்னீங்க. அப்புறம் அப்படியே பிறகு இல்ல ஊனம் என்று நான் சொல்லவில்லை, ரெக்கார்டு போட்டா தெரியும், கண்ணுல ஊனம் என்று தான் சொன்னீங்க. அப்படி வைத்துக் கொண்டீர்களே. ஆனால் இறைவன் ஒரு கண் ஊனமுள்ளவன் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2 கண்ணும் ஊனம் அர்த்தம், 2 கண்ணும் சரின்னு அர்த்தம் வருமா? வேற 3வது அர்த்தம் வருமான்னு கேட்டோம். 3வது அர்த்தம் உங்களால் சொல்ல முடியல. அதுவும் தப்பு இதுவும் தப்புட்டீங்க. வேற என்னதான் அதுக்கு அர்த்தம்? இன்னதான் அர்த்தம் உங்களால் சொல்ல முடிஞ்சா உங்களால? அந்த அர்த்தம் தப்பு இந்த அர்த்தம் தப்புட்டீங்க. இப்ப என்னதான் அர்த்தம்? தூக்கி போட்ட வேண்டிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் குழப்பம் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ் ஒரு கண் ஊனம் உள்ளவன் இல்லைங்கிறாங்க, எப்படி குழப்பம் ஏற்படும்? இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நம்ம ஏன் குழம்புறோம்? உருவம் இருக்க போய் தான் நம்ம குழப்பம் ஏற்படுங்கிறாங்க என்று கேட்டோம். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியவில்லை. மரணிக்கும் வரை இறைவனை பார்க்க முடியாது என்று தஜ்ஜாலுக்கு ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டினாங்க. மரணத்திற்கு பிறகு பார்க்கலாம் என்பது அதுல இருக்கிறது, இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்று அதை கேட்டோம். அதுக்கு என்ன செய்யல? உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கடுத்து யூத பாதிரி அல்லாஹ் கேவலப்படுத்துற மாதிரி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் தப்புன்றீங்க. அப்படி தப்பா ஒருத்தர் சொல்லும்போது அதை அங்கீகரிக்கிறோம் ரசூலுல்லாஹ் சிரிச்சிருப்பாங்களா கண்டிச்சிருப்பாங்களா? தப்பை பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களான்னு கேட்டோம். அதுக்கு பதில் நீங்க சொல்லவில்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், ஒத்த கண்ணு உள்ள ஒருத்தன் தான் தன்னை இறைவன் என்று வாதிடுவான், அவனுக்கு சில சக்தியெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருப்பான், அது ஒரு முன்னறிவிப்பு. அப்ப 2 கண்ணு நல்லா இருக்கிறமா இறைவன் வாதிட்டா ஏத்துக்கலாமா? நீங்க வாதம் தப்புன்னு சொன்னோம். நீங்க ஈசா நபியை கொண்டாந்து நிப்பாட்டினீங்க. ஈசா நபி இறைவன் வாதிட்டாரா, தன்னை இறைவன் ஒரு வாதிட்டாரா, தூதர்னு வாதிட்டாரான்னு கேட்டோம். அதோட சைலண்டா தூக்கி போட்டீங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை பிடிச்சு காட்டி இறைவன் கேட்பவனாக இருக்கிறான், கண்ணை காட்டி இறைவன் பார்ப்பவனாக இருக்கிறான், இப்படி பிடித்து காட்டி வானத்தை பிடிப்பான் பூமியை பிடிப்பான் செஞ்சு காட்டி கீழே உழுவுற அளவுக்கு செஞ்சாங்கன்றோம். அதுக்கு என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் பேச்சு வேகத்தில் எடுக்கக்கூடிய கை அசை உண்டீங்க. அது இல்லைன்னு சொல்லி நினைஞ்சோம்,
கண் அப்படி காட்டி கேட்பவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த சொல்லுக்கு மேட்சா சைகை பண்ண அந்த அர்த்தம் வருமான்னு கேட்டோம். அதுக்கு என்ன செய்யல, உங்களால ஆன்சர் பண்ண முடியவில்லை. அதே மாதிரி ஆதமை 2 கரங்களால் படைத்தான், ஒரு கரங்களை படைத்தான் சொன்னீங்க. அது மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் ஹதீஸ்ல புகார்ல இருக்குன்னு எடுத்து காட்டணும். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் உங்களை கையால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபி போய் உங்களை இறைவன் தன் கையால் படைத்தாண்டாங்க. அது அந்த ஹதீஸ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டோம். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அது மாதிரி மூசா நபி அதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களை இறைவன் கையால் படைத்தாண்டு. அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல.